வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற நவம்பர் 2ஆம் தேதி வர்ற சண்டே நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ லாஸ்ட் வெபினார் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த மந்த் உங்களுக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மந்த் ஜாயின் பண்ணுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இல்லை ஃபுல் அமௌண்ட் வெபினார் அட்டன் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு செஷன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த இன்னொரு அமௌண்ட் கட்டுறனால. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் அண்ட் நியர்பை எஸ்டர்டே லோவுக்கு கிட்ட ஓப்பன்ற மாதிரி நடந்திருக்கு. அப்போ எஸ்டர்டே லோ அப்படின்றது நம்மளுக்கு 960. ஸோ 984 ஓப்பன். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே அண்ட் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே ஓப்பன். அப்போ என்ன ஓப்பன்? ஒரு நெகட்டிவ் ஓப்பன். அண்ட் ஓப்பன் ஆனதுமே நம்மளுக்கு நியர்பை இவங்க ஓப்பனுக்கு நியர்பை தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. பட் இங்கே ஃப்யூச்சர் கீழே வந்துட்டாங்க. ஒன்று அகெயின் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு எஸ்டர்டே லோவை கடக்கிறாங்க. அண்டு இந்த 26,000 இருக்குது பார்த்திங்கன்னா, அதனுடைய ஸ்ட்ராடலுடைய பாட்டம் எட்ஜான 25,950 அப்படின்ற லெவலையும் கடக்கிறாங்க. 25,950 கடக்கிறாங்க. அப்போ கீழே நம்மளுக்கு என்ன லெவல் இருக்குது? அடுத்து ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் 25,909. அப்போ இது ஒரு நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், கால் சைடு ஐபி அதிகம். அப்போ ஓப்பன்லேருந்து அதாவது மேலே போயிட்டு கால் ஆப்ஷன் கொடுக்கப்படலாம், இல்லை கால் ஆப்ஷன் போய் ஒரு ரெஸ்ட் எடுத்து கரைக்கப்படலாம், இல்லை ஓப்பன்லேருந்தே கால் ஆப்ஷன் கரைக்கப்படலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்தது. ஓப்பன்லேருந்தே கால் ஆப்ஷன் கரைக்கப்பட்டிருக்கு. பட் புட் ஆப்ஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கொடுத்த ப்ரீமியம் அவங்க டிகே பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய ப்ரீமியம் அவங்களுக்கு கொடுக்க கிடையாது. ஏன்னா ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்றது நிகழ கிடையாது. இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன் சைடு மார்க்கெட் இருக்கணும்னா என்னென்ன காரணிகள் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி மொமெண்டம் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒன் சைடாக ஒரு மார்க்கெட் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு 26,000 புட் ஆப்ஷன்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து 25,909. அப்போ இதுக்கு கீழே உங்களுக்கு இன்னும் ரேஞ்ச் கிடைக்குன்னா 25,700 தான் நம்மளுக்கு ஒய்டஸ்ட் ரேஞ்ச் வந்து 25,700, 25,688 சம்திங் எக்ஸாக்டாக. ஸோ அப்போ அந்த இடத்துக்கிட்ட வரணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாக மொமெண்டமாக க்ரியேட் ஆகணும். ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு க்ரியேட் ஆகணும் அப்படின்றா நம்ம அதுக்கு சில காரணிகள் நம்ம சொல்லியிருக்கோம். நேற்றுக்கு வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், முந்தானத்து வீடியோ கூட சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க அதை ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இன்னமும் சில அடிஷ்னல் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அதில். அந்த காரணிகள் பார்க்கும்போது ஆப்ஷன் ப்ரீமியத்தில் சில கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்கக்கூடிய அந்த மீட்டிங் பாயிண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ரொம்ப உங்களுக்கு கணக்கீடு ஒரு குழப்பமான நிலையை தான் கொண்டு போகுமே தவிர அதிலிருந்து ஒரு தெளிவுபடுத்தி கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது. ஸோ எப்போவுமே வந்து இந்த ஆப்ஷனுக்கு உள்ள ஒரு கணக்கீடு வச்சுருப்பாங்க. ஆப்ஷன் ப்ரீமியத்தை வந்து இன்றைக்கி எவ்வளோ ஹை போட்டாங்க, நாளைக்கு எவ்வளோ ஹை போட்டாங்கன்னா நாளைக்கு இந்த ப்ரீமியம் வந்து இவ்வளோ தூரம் போவாங்க, இந்த ப்ரீமியம் 2 பேர் மீட் பண்ணி இதை தாண்டி போனால் அவ்வளோ தூரம் போவாங்கன்னு சில பேர் அந்த மாதிரி டவுட்ஸ் கேட்குறது உண்டு. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி மார்க்கெட் ரன் ஆக கிடையாது. இங்கே ஸ்பாட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ரன் ஆகுது. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த மொமெண்டம் போகுது. அந்த மொமெண்டத்தில் ஒரு ப்ரீமியத்தில் குறிப்பிட்ட ஒரு அளவுகோல் இருக்குது. இவ்வளவு தான் ப்ரீமியத்துக்கு கொடுக்க முடியும், இல்லை அதிகபட்சமாக போனால் இவ்வளோன்னு கொடுக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே தான் ப்ரீமியத்துக்கு கொடுக்கப்படுது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஃப்யூச்சரோட மூமெண்ட்டில் தான் அங்கே ஆப்ஷன் ப்ரீமியத்தோட மூமெண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வெறும் ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் மேலே ஏற்றுனா ஸ்பாட்டும் மேலே ஏறும், ஃப்யூச்சரும் மேலே ஏறும். இல்லை ஆப்ஷன் ப்ரீமியம் கீழே இறங்குச்சுன்னா, கால் ஆப்ஷன் ப்ரீமியம் கீழே இறங்குச்சுன்னா ஸ்பாட்டும் கீழே இறங்கும், ஃப்யூச்சரும் கீழே இறங்கும்லாம் கிடையாது. அப்படி எந்த விதமான கணக்கீடும் கிடையாது. இங்கே உங்களுக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸில் உங்களுக்கு ஷார்ட்டோ இல்லை பையோ பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே வந்து ஃப்யூச்சரில் பை அண்ட் செல் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே வந்து ஆப்ஷனில் வந்து செல்லிங் அண்ட் பையிங் நடக்கும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தரேன். இங்கே ஆப்ஷன் பையிங் செல்லிங் வச்சுட்டு ஆப்ஷன் ப்ரைஸில் வச்சுட்டு ஓவரால் மார்க்கெட் ரன் பண்ண மாட்டாங்க. முதல்ல நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிறதே தப்பு. நீங்கள் கீழேருந்து மேலே போகிறீங்க, மேலே இருந்து தான் கீழே வரணும். அதை நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம்ன்றது கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு
ஒரு பாயிண்ட். சரிங்களா? அங்கே ஸ்டாக்ஸில் உங்களுக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சரில் செல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல் பண்ணி ஒரு பொசிஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரீமியத்தில் ஒரு சின்ன கணக்கீடு வச்சு அதுக்குள்ளே வந்து ப்ரீமியம் மூவ் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைரக்ட் ரிசல்ட்லேருந்து கணக்கை மேலே கொண்டு போகிறீங்க. அப்படி வராது. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் கணக்கோட ரிசல்ட்டை அந்த கால்குலேஷனோட ரிசல்ட்டை கொண்டு வரணும். ரிசல்ட்லேருந்து நீங்கள் ஃபார்முலாவை தேட முடியாது. அப்படி தேடிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் தேடிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு மார்க்கெட் சினாரியோ பேசிஸில் மார்க்கெட் பில்ட் ஆகுது. அந்த சினாரியோலேருந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பில்ட் ஆகுது. அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை வச்சு ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்படுது. இதை தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் உங்களுக்கு ஓப்பனுக்கு கீழே அப்படின்னு இருந்தனால ஸ்பாட் வந்து ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அடைஞ்சிடுறாங்க. அதுக்கு கீழே வந்து இன்னும் மொமெண்டம் பில்ட் ஆகிறதுக்கு பெரிய மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இல்லை. சின்னதாக ஷார்ட்டாக இருக்கனால நம்மளுக்கு அதுக்குள்ளே ஒரு சின்ன ரிவர்சல் நடந்து ஒரு டிகேவும் நடக்கிறது. சரிங்களா? பெருசாக ப்ரீமியம் கொடுக்கப்படல. நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கால் ஆப்ஷனுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. அதே மாதிரி டைம் வேல்யூ அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது, ப்ரீமியம் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது. அப்போ அவங்கள கரைக்கணும். அப்போ கால் ஆப்ஷனை கரைக்கணும்னா அங்கே புட் ஆப்ஷனை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் அப்படின்றது 25,877. அப்போ பாட்டம் ஷார்ட் எட்ஜோட பாட்டம் 25,800. ஷார்ட் எட்ஜோட டாப் வந்து நம்மளுக்கு 25,900. இப்போ இதில் நீங்கள் 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க. அப்போ 25,850 அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். அதுக்கடுத்து மேலே 25,800 ப்ளஸ் 26,000. அப்போ 25,900 அப்படின்றது ஒய்டு எட்ஜோட மிட் பாயிண்ட். இப்போ அந்த ஒய்டு எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் உள்ளே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25,900 போட்டு 26,000 கால்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்ட்ராங்கில் விட்டு நியர்பை ஒரு 2 பாயிண்ட் வந்திருந்தாங்கன்னா 875. அப்போ 25,850 நியர்பை வந்துடுவாங்க மார்க்கெட். அப்போ அதுக்கும் கீழே தான் இருக்காங்க, இந்த புட் ஆப்ஷனுக்கும் கீழே தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி லெவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 25,800 புட் ஆப்ஷன், 25,900 கால் ஆப்ஷன் தான் எடுக்கணும். அப்போ 25,800 புட் ஆப்ஷனுக்கு 67 ரூபா அப்படின்னா 25,733 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஷார்ட் ரேஞ்சோட டாப் அப்படின்னா 26,040. 25,900 ப்ளஸ் 140 26,040. அப்போ 207. இதுலேருந்து 207 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 26,107 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப்பு. இதிலேருந்து 200 மைனஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 25,600 வருமா? அப்போ 25,593 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இப்போ ஒரு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமுக்கும் அதாவது 25,733 மேலே 26,040 வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமுக்கு மார்க்கெட் இங்கேருந்து மொமெண்டம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும்? பெரிய ஒன் சைடு கிடையாது, ஒரு 150 பாயிண்ட்ஸ்க்கு உட்பட்டு தான் இருக்குது மார்க்கெட். அப்போ இதுக்கு மேலே ஒயிட் ரேஞ்சு சென்டர்டைம்னா அங்கே ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கணும், ஒன் சைடராக மார்க்கெட் வந்து போகணும். அப்படி போகிறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கிரியேட் ஆகும். அதேமாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த 26,000 ஸ்ட்ராடல், அந்த ஸ்ட்ராடலுக்கு கீழேயா மேலேயான்றதான் மார்க்கெட்டோட விஷயங்களே. அதுக்கடுத்து இன்றைக்கி நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழே தான் முடிச்சுக்கிறாங்க. அப்போ 25,877. அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு 25,950. ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன் எடுத்துனா 26,000 வச்சுக்கலாம். அப்போ 26,000 லோ அப்படின்றது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 96 ரூபா. அப்போ 25,904 அப்படின்றது ஒரு முக்கியமான லெவலாக இருக்கும். சரிங்களா? நாளைக்கு ஏன்னா டீப்பஸ்ட் ஐடிஎம் அப்படின்றது அவங்க தான். ஸோ அவங்களுடைய புட் ஆப்ஷனுடைய டிமாண்ட் ஜோன் தான் அந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கால் சைடு தான் இன்னுமே அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ கால் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கும்போது அங்கே மொமெண்டம் எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்க்க. அப்போ 25,850. இப்போ இங்கே ஏடிஎம்மாக 26,050 இருக்குது. பட் உங்களுக்கு 26,050 வந்து ஏடிஎம் கிடையாது. ஏடிஎம்ன்றது 25,850 எடுத்துக்கலாம். இல்லை 850, 25,900 எடுத்துக்கலாம். ஏன்னா நியர்பை அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு நடுவில் தான் 850 to 900 அதுக்குள்ளே தான் இருக்காங்க மார்க்கெட். அதனுடைய மிட்டில் தான் இருக்காங்க. அப்போ 850க்கு 170, 900க்கு 100 ரூபா. அப்போ அதனுடைய மிட்டில் இருக்காங்கன்றப்ப இவங்க 2 பேரும் சேம் ப்ரைஸ் இருக்கணும்.
புட் ஆப்ஷன் சைடு ரூ. 100 இருக்காங்க, கால் ஆப்ஷன் சைடு ரூ. 170. அப்போ கால் ஆப்ஷன் சைடு ரூ. 70 ப்ளஸில் இருக்குது. அவங்க சைடு டைம் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நாளைக்கு அவங்களுக்கு ஒரு டிகே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும் அகெயின். அல்லது ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகணும் அப்படின்னா பெரிய மொமெண்டமாக பில்ட் ஆகிறதுக்கு அவங்களுடைய சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அது கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்ற லெவலும் ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கும். ஸோ இதிலிருந்து எப்படி மாறுபட்டு இருக்கிறாங்கன்றதும் நாளைக்கு தான் விஷயம். அப்போ ஒரு எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பன், இது எல்லாத்துக்கும் கீழே இருந்தால் எப்படி இருக்கும். அண்டு நம்மளுக்கு மந்த்லியில் லாஸ்ட் டே நாளைக்கு. ஸோ அப்போ மந்தில் லாஸ்ட் டேயில் அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் 58,000 அண்ட் 58,500 கால் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கிளாக இருக்குது. அதுக்கு நடுவில் 58,200, 58,300, 58,500 புட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஐடிஎம் புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது நம்மளுக்கு 58,385 முடிச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஐடிஎம் 58,500 புட் ஆப்ஷனும் இருக்காங்க. அப்போ 58,500 ஸ்ட்ராடில் போடுறதுக்கும் கீழே 58,000 வரைக்கும் 58,200 இல்லை 58,250 மிட் பாயிண்ட்டை கடந்தால் 58,000 போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளுமாகவும் பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல ஒரு எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பன், இதுக்கெல்லாம் கீழே இருக்காங்களா, ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சர், இவங்களுக்குமே அதே தான். ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சரும் பேங்க் நிஃப்டிக்கு எப்படி க்ரியேட் ஆகிருக்குன்றதை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்களுடைய இம்ப்ளைடு வாலிடிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மந்த்லி எக்ஸ்பைரியில் இருக்கக்கூடிய இம்ப்ளைடு வாலிடிட்டி. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்குமே புட் சைடு அதிகமாக இருக்கும். அப்போ கால் சைடு நிஃப்டிக்கு கால் சைடு அதிகம், பேங்க் நிஃப்டிக்கு புட் சைடு அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு பேருமே ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்காங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் ரெண்டு பேருமே ஓப்பனை பொறுத்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா, நேற்றுக்கு நடந்த மாதிரி ஓப்பனை பொறுத்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா சைட் பேஸில் போயிட்டு டிகேன்ற ஒரு செஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அப்பையும் கால் ஆப்ஷனுக்கு கொடுக்கப்பட்டு கரைக்கிறாங்களா, இல்லை கால் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்படுதா, இல்லை ஓப்பன்லேருந்தே கால் ஆப்ஷனுக்கு உண்டான ப்ரீமியம் கரைக்கப்படுதான்றதை பார்க்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். மார்க்கெட்டில் கால் சைடு இம்ப்ளைடு வாலிடிட்டி கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறனால. ஸோ ஏன்னா ஒரு ப்ரீமியம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி உண்டான ஃப்யூச்சர், அப்போ அவங்களுக்கு உண்டான அந்த டைம் வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த இடத்துல டைம் வேல்யூ ஒன்று க்ரியேட் ஆகுது. அப்போ 26,031, 25,877 அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஒரு 130 ப்ளஸ் ஒரு 30 கிட்டத்தட்ட 160 பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே ரெண்டு பேர்த்துக்கு உண்டான ப்ரீமியம் இருக்குது. அப்போ என்ன இருக்குன்னா 160 பாயிண்ட் இருக்கும்போது இவங்களுக்கு உண்டான டைம் வேல்யூ, கால் சைடுக்கு உண்டான டைம் வேல்யூ இருக்கும். இந்த 160 நாளைக்கு ஒரு வேளை 150 இல்லை 130 மாறுதுன்னா அந்த டைம் வேல்யூ கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகும். யார் சைடு, புட் ஆப்ஷன் சைடு ஷிஃப்ட் ஆகும். அப்போ புட் ஆப்ஷன் சைடு ஷிஃப்ட் ஆகிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலன் டைம் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா ஒரு சைட் பேஸ்க்குள்ளே போயிடும். இல்லை கால் சைடு மட்டும் கரைக்கிறதுனாலும் சைட் பேஸ்க்குள்ளே போயிடும். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களோட இன்டென்ஷன் என்னென்னா ஒரு டிகே நடக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதனால் ஒரு மொமெண்டம் பிரேக் ஆகாமல் பெரிய மொமெண்டம் வராது. இப்போ எஸ்டர்டே ஹையை கடக்காமல் என்ன ஆகும், ஷார்ட் ரேஞ்ச் பாட்டம் வராது. அப்போ எஸ்டர்டே லோவை கடந்து தான் ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமுக்கு மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகி காலையில் புட் ஆப்ஷனுக்கு விரைவாக ஒரு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் டிகேக்குள்ளே தான் இருந்திருக்காங்க, பெருசாக ப்ரீமியம் கொடுக்கப்படலை. அப்போ எங்கெல்லாம் மொமெண்டம் பில்ட் ஆகுதோ அங்கே தான் பையர்ஸ் இருக்கணும். எங்கெல்லாம் நம்மளுக்கு டிசைட் ஆகுதோ இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே வராது, இல்லை இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே போகாது டிசைட் ஆகுதோ அந்த இடத்துல தான் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்கணும். இப்போ ஓவரால் பார்த்துட்டிங்க அப்படின்னா காலையில் ஓப்பன்லேருந்தே கால் செல்லருக்கு எந்த விதமான பேனிக்கும் கிடையாது. அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே டிகே நடந்திருக்கு. பட் புட்டு பையர்ஸுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரீமியம் கொடுக்கப்பட்ட ப்ரீமியத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு 26,000 இருக்குன்னே எடுத்துக்கலாம். இப்போ 26,000 புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 96 ரூபா லோலேருந்து 182 ரூபா போயிருக்காங்க இல்லையா, அங்கே போயிட்டு 188 ரூபாயிலேருந்து திருப்பி முடியும் போது கிட்டத்தட்ட 28 ரூபா கம்மியாக முடிச்சுக்கிறோம். ஸோ அவங்களுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டாலும் திருப்பி டிகே ஆகத்தான் படுது. ஆனால் கால் ஆப்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா 200 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 100 ரூபா காலையிலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக கரைஞ்சிட்டே தான் இருக்காங்க, டிகே ஆகிட்டே தான் இருக்கான். ஓகேங்களா? அதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும், அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.